ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டர் கொடுத்துக்கணும் ஒரு தடவைக்கு. வாழைக்கு வந்து 80 லிருந்து 100 லிட்டர் வரைக்கும் லைஃபுக்கு. ரெண்டாவது தடவை வந்து மிளகாய் செடிக்கெல்லாம் 60 லிருந்து 80 லிட்டர் வரைக்கும் விட்டுக்கலாம். 8 மாதம் பயிர் இருக்கலாம். கத்திரிக்காய் தான் சுகர் கேனுக்கு வந்து ஒரு 60 லிட்டர் வரைக்கும் விட்டுக்கலாம். கத்திரிக்காய் 8 மாதம் பயிர். வெண்டைக்காயெல்லாம் 4 மாதம் 40 லிட்டர் விட்டுக்கிட்டா போதும். மாசத்துக்கு 10 லிட்டர். பறிச்சு கூட ஒரு 40 லிட்டர் சரியா போகும். மாசத்துக்கு 10 லிட்டர் அந்த மாதிரி வச்சுங்க. அதனுடைய வயசை பார்த்துட்டு கீழே இந்த மக்கின உரம் கொடுக்கலாம். அது இல்லாம உயிர் பயிர் வளர்த்தி அதை எப்பத்திலிருந்து பண்ணிட்டு இருக்குங்களா? மேலே அடிக்கிறதுக்கு இது மேலையும் அடிக்கலாம். 1 லிட்டர் ஆயில் 1 லிட்டர் புஷ்டி கடல் பாசி இருக்குங்களா, அது 2 சீவீடு, அது ரெண்டையும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா மறுநாள் ரிசல்ட் தெரியும். எல்லா வகையான எண்ணெயும் கலந்துக்கிடலாம். ஒரே வகையான எண்ணெயும் கொடுக்கக்கூடாது. வாங்க உட்கார்ந்து பேசுவோம். நீங்க நல்லா இருங்க, மற்றவங்களை நல்லா இருக்கிறதுக்கு விடுங்க. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம், அவன் கத்துக்கிடணும். கொடுக்குற பாடமும் கட்டி கொடுக்குற சோறும் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அவனுக்கு ஒழுத்து வழி வரிச்சா தான் அவன் மறந்து சாப்பிடுவான். நம்ம சொன்னோம்னா நான் சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டேன். அதனாலதான் சென்னையில வந்துக்கிறோம் சொல்றேன். இந்த இழுத்துருச்சு பாருங்க, இவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு இந்த ஒரு ஏக்கருக்கு போக வேண்டிய உரம் எல்லாம் போயிடும். அது ஒண்ணுங்க சார். இந்த ஆயில மிக்ஸ் பண்ற இது இயற்கையா இல்ல? இயற்கை. சரி, இது ஆயிப்போச்சு. இந்த உரம் முன்னாடியே நனையப்பட்டு வச்சிருக்கோம். இது வந்து நேத்து நனையப்பட்டது. ஒரு வாரம் கலக்கிக்கிட்டே வெயிலே வச்சிருந்தோம். ஒன்றும் செய்யாது. என்ன ஆகும்? ஒரு 4 தடவை தண்ணி ஊற்றி இதை எடுத்துட்டு திருப்பி அந்த கீழே செட்டை இருக்குங்களா, அதை எடுத்து செடிகளுக்கு போட்டுடலாம். அடி உரமா போட்டுருக்கேன். அடி உரமா போட்டுக்கலாம்.